श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलम् गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यस्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் இன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தயாரா இருக்கார். பட்டாபிஷேகத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய ராமர் எப்ப கூப்பிட்டாலும் தசரதரை கூப்பிட்டா கிளம்பி போயிடணும் என்று தயாரா இருக்கார். அப்போ இப்படி ராமர் காலமே மங்கள ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு தயாரா இருக்காருங்கிற பரியந்தம் கதையை சொல்லிட்டு வால்மீகி பகவான் மறுபடியும் முதல் நாள் ராத்திரி கதைக்கு போறார். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நடந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டா போறாதே. இதான் மகான்களுடைய ஞான திருஷ்டிங்கிறது. என்ன ஞான திருஷ்டின்னா, ஒரே சமயத்துல வாழ்க்கை எவ்வளவு கண்ணு வேலை செய்யறது.
ஒரே நேரத்துல ராமரை பத்தியும் அங்க தெரிஞ்சுக்கிறார், அதே நேரத்துல இப்போ சொல்ல போற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நதேவாக் அன்ருதா காவ்யே அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம். வால்மீகி பகவானுக்கு அங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு பிரம்மா வரம் கொடுத்திருக்கார். மேலும் அவர் என்ன எழுதுறாரோ அதுதான் அங்க நடந்திருக்கும், அங்க நடந்ததைத்தான் அவர் எழுத போறார் அப்படிங்கறதையும் சொல்லிட்டார். இப்படி முதல் நாள் ராத்திரி ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று நாடு நகரம் பூரா தமுக்கு போட்டு ஆங்காங்கு தெரிவிச்சாச்சு. பல தேசத்து ராஜாக்கள்லாம் கிளம்பி வரா, ஜனங்கள்லாம் தூங்கவே இல்லை. ஒவ்வொருத்தராத்து வாசல்லையும் விதானங்கள் கட்டுறா, தோரணங்கள் கட்டுறா. அவாவா வாசல்ல துவஜஸ்தம்பம்லாம் நட்டு தீபங்கள்லாம் போடுறா, விதவிதமான கோலங்கள் போடுறா. வாசல்ல நிறைய வான வேடிக்கை பண்ணிட்டே இருக்கா, பட்டாசு வெடிச்சு. இப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு பாத்திரத்தை அறிமுகம் பண்றார். இப்படி அறிமுகம் பண்ணும் பொழுதே வால்மீகி சொல்றார், இவன் நிச்சயமா அயோத்தியில பிறந்தவளா இருக்க மாட்டா அப்படிங்கிறார். மந்திரை கூனின்னு பேர் இவளுக்கு. கூனி குப்ஜ இவ. அப்போ இவ இங்க பிறந்திருக்க முடியாது, ஏன்னா இப்படி ஒரு காரியம் பண்றாளே. அவ எப்போதும் அரண்மனைக்கு மேல எப்போதும் உலாத்தின் இருப்பா. உலாத்தின் இருக்கிறவளுக்கு அயோத்தியே சந்தோஷமா இருக்கு. அயோத்தி சந்தோஷமா இருந்தா அவளுக்கு பிடிக்காதாம். அதை விட கௌசல்யா சந்தோஷமா இருந்தா, ராமர் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதாம். எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கே, இவன் மட்டும் மூஞ்ச எள்ளும் கொள்ளும் வச்சுண்டு அங்க இருக்கிற வாழ்த்தெல்லாம் கேட்கறா, என்ன நடந்தது இப்போ அயோத்திக்கு? எல்லாரும் வான வேடிக்கையெல்லாம் பண்றா. நீ அவள் சொல்றா, உனக்கு தெரியாதா மந்திர என்ன? இதுபோல நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகமா. ராமருக்கு பட்டாபிஷேகம்னதும் சந்தோஷப்பட வேண்டிய அவளுக்கு முகமெல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது. உடனே அரண்மனை மொட்டை மாடியிலேருந்து படி இறங்கி வரா. 5 படியா இறங்குறாலும். ஏன் அப்படியே குதிச்சு கீழே விழுந்து அடிபட்டுக்க வேண்டியதானே. இறங்கி அங்கேருந்து கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு வரா. கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு வரும் பொழுதே கைகேயி மகாராஜாவான தசரதருக்கு ரொம்ப பிடிச்ச ராணி. அவளை எப்படி எழுப்புறா இவ? அவ ஏதோ கொஞ்சம் அசதியில படுத்துன்னு இருக்கா, தசரதருக்காக காத்துண்டு. தசரதர் பட்டாபிஷேக வேலைகள்லாம் தயார் பண்ண அதை மேற்பார்வை பார்க்கணும்னு இன்னும் வரல. அதனால இவ கைகேயி கொஞ்சம் அசந்துட்டா. அந்த சமயம் அங்கேந்து வந்து கைகேயி எழுப்புறா. உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் த்வாம் அபிவர்த்ததே உபப்ளுதமகௌகேன நாத்மானம் அவபுத்யசே. விஷாதயந்தி ப்ரோவாச்ச பேதயந்தி ச ராகவம் ராமம் தசரதோ ராஜா யவ்வராஜ்யே அபிஷேக்ஷ்யதி. உத்திஷ்ட மூடே, முண்டமே எழுந்துரு அப்படிங்கிறாளாம். கைகேய போய் அப்படி எழுப்புறா. அயோத்திக்கு பெரிய ஆபத்து வந்துடுத்து, உனக்கு பெரிய ஆபத்து வந்துடுத்து, உன் குழந்தைக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்தை நெருங்கிறது தெரியாம இப்படி படுத்துன்னு இருக்கியே, எழுந்துரு எழுந்துரு. உடனே பரபரப்பா எழுந்துக்கலையாம் கைகேயி. ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி எழுப்பினா என்னன்னு அடிச்சு பிடிச்சு பயந்து எழுந்துக்கலாம். அநேகமா இப்படித்தான் எல்லாத்துக்கும் எழுப்புவானா அவ. அநேகமா இப்படித்தான் எழுப்புவாங்கிறதுனால பொறுமையா எழுந்தா, கண்ணை கசிக்கிண்டே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தசரதனை நம்பாதன்னு நான் அப்பவே சொன்ன, நீ கேட்கலையே பார், உன்னை ஏமாத்திட்டான் பார்.
என்ன ஏமாத்திட்டார்? என்ன ஏமாத்திட்டார்? அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிவிச்சிட்டார். அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிவிக்கிறா, அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இது தெரியாம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிய, நீ ஏமாந்து போயிட்டு இருக்கிய அப்படின்னதும் உடனே விலை உயர்ந்த மாலை கழுத்துல போட்டு இருக்கா, நெக்லஸ். அதை கழட்டி, ஆஹா எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்ட கூனி, போராத நேரம் இதை ஒவ்வாயால கேட்க வேண்டும். ராமருக்கா பட்டாபிஷேகம், இந்தா உனக்கு நான் பரிசு தரேன், சன்மானம் அப்படின்னா அதை தூக்கி அவ மூஞ்சிலேயே விட்டறிஞ்சாவ. நான் ஆபத்து வந்திருக்குன்னு சொல்றேன், நீ எனக்கு இப்ப சன்மானம் தந்துட்டு இருக்க. தசரதன் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சரா மாதிரி பேசி பேசி கடைசியில பாரு, கௌசல்யாவுடைய பையனுக்கு பட்டம் முடிவு பண்ணிட்டான். உன் பரதன் உன்னுடைய பையனும் நீயும் என்ன தெருவுல தான் நிக்க போறீங்க பாரு. பரதன் உன் பிள்ளை இல்லையா? நீ அவனை பத்தி யோசிக்க வேண்டாமா? உடனே கைகேயி சொல்றா, ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாமி யத் ராஜா ராமம் ராஜ்யேபிஷேக்ஷ்யதி ராமேவா பரதேவாகம். கைகேயினுடைய ஹிருதயம் பாருங்க. கைகேயி ரொம்ப நல்லவ. எப்பவுமே நல்லவாலாம் அவ சில அசத்துக்களிடத்துல ஒரு அபிமானத்துல பழகிண்டே இருப்பா. நாம அவள்கிட்ட எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் அவளுக்கு அது ஏறாது. அசத்துகளிடத்துல இருப்பா. நாம சொல்லுவோம், நீ இத மாதிரி போயிருக்காத, அது தப்பு, அது அவன் கொஞ்சம் கல்மிஷமா இருக்கான், அவன் கொஞ்சம் ஏமாத்துறான், இது உனக்கு சரிப்படாது அப்படின்னா அவளுக்கு அது அவன்கிட்ட வெளில வர முடியாது. நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி சில பேர்த்த மாட்டிப்பா. அதுபோல இந்த இடத்துல கைகேயி அவ்வளவு நல்லவளா இருக்கா. அவளுக்கு கூடாத ஒரு சேர்க்கை இந்த கூனி தான். ராமாயணத்துடைய போக்கையே மாத்துறாரு. அவ சொன்னா, கைகேயி, நான் ராமன் இன்னொருத்தி கிட்ட பிறந்தவன்ற எண்ணத்திலேயே நான் இல்லையேமா. பரதன் எங்கிட்ட பிறந்தாலும், ஆனா அந்த பரதன் வளர்ந்தது என்னமோ கௌசல்யா கிட்டதான். ராமன் கௌசல்யா கிட்ட பிறந்தாலும், ஆனா அந்த ராமன் எல்லாம் வளர்ந்தது எங்கிட்டதான். அதனால ராமன் அரசாட்சி பண்ணான்னா எனக்கு தான் சந்தோஷம், எனக்கு தான் நல்லது. பரதன் அரசாட்சி பண்ணானா கௌசல்யாவுக்கு தான் நல்லது. அதனால நீ எதுவும் இதெல்லாம் வேதமா நினைக்காத, என்ன வேதமா நினைக்காத. நீ ஏன் இப்படி நினைக்கிற? என்ன இருந்தாலும் உன் பையன் இல்லையா பரதன்? என் பையன்தான். சரி, உன் பையன் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு சொல்லாமையே இப்படி அவசரமா பட்டம் கட்டுறதுக்கு இப்ப என்ன நேர்ந்தது சொல்லு. உன்னை ஏமாத்துறான்னு இதுலயே தெரிஞ்சிக்க வேண்டாமா? நீ இப்போ இந்த மாதிரி ராமன் பரவாயில்லன்னு சொல்ற, நாளைக்கு ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு அந்த தசரதன் உன்னை ஊரை விட்டு துரத்தி கௌசல்யாவோடையே போய் இருக்க போறானா இல்லையா பார் அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் புத்தி மாறல். கைகை நல்லவதான் சேர்க்க, அதனால கொஞ்சம் புத்தி மாறல். உடனே இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு தான் 2 வரம் கொடுத்திருக்காரே தசரதர், அந்த வரத்தை கேளு அவனிடத்துல. என்ன அந்த வரம் என்னன்னு கேட்கறது அதையும் சொல்லித்தராக. என்னன்னா, உன் பையனுக்கு பட்டம் கட்டணுங்கிறத கேட்டுடு, முதல் வரம். அப்புறம் 2வது வரம், ராமர் 14 வருஷம் ஜடாபாரம் தரிச்சுண்டு மர உரிய உடுத்திண்டு வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டுடு. உடனே சந்தோஷப்பட்ட கைகேயி கூனிய ரொம்ப
மதிச்சு பாராட்டி கொஞ்சினா, இது மட்டும் நடந்துடட்டும் மந்திர, உனக்கு நான் எவ்வளவு அழகான அலங்காரம் பண்றேன் பாரு, உனக்கு நான் எப்படியெல்லாம் நிறைய திரவியங்கள், வாசன திரவியங்கள், அலங்கார திரவியங்கள்லாம் தந்து உன்னை எவ்வளவு குஷியா வச்சுக்கிறேன் பார். இப்போ இதெல்லாம் பேசறதுக்கு நேரம் இல்ல கைகேயி. இப்ப தசரதன் வருவான், அவன் வரத்துக்கு வரும்பொழுது நீ இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிண்டு சந்தோஷமா இருந்தா அவன் கொடுக்க மாட்டான். நீ எப்படி நடிக்கணும்னா அந்த மாதிரி நடிச்சாதான் இது சரிப்படும், காரியத்தை சாதிச்சுக்கணும். அதனால நன்னா அழணும், முடியெல்லாம் அவுத்து போடணும், வளையெல்லாம் வீசி தள்ளணும், நகைகளெல்லாம் கீழே தூக்கி போடணும், கருப்பு புடவை கட்டிக்கணும், எல்லாம் சொல்லி தராரு. அங்க ஒரு இருட்டு ரூம்னு உனக்குன்னு ஒண்ணு இருக்கே, அவ அழறதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருக்காளாம் கைகை. அந்த ரூம்ல போய் உட்காந்து அழு என்று அழறது கூட எப்படி அழணும்னு சொல்லி தராளாம். அழறது கூட இந்த மந்திர எப்படி அழணும்னு சொல்லி தராளாம். அப்பவே டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணிட்டா அவளே அந்த அளவுக்கு. சரி சரி, இப்ப பாரு தசரதன் வந்துருவான், நான் இருந்தா காரியம் கெட்டடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு அவ கிளம்பிட்டா. உடனே இந்த கைகேயி அவ சொன்ன மாதிரியே ஒரு ரூம்ல போய் தலைய கவுத்துண்டு முடியெல்லாம் பிரிச்சு போட்டு நெத்தி அழிச்சுண்டு அழுதுன்னு இருக்கா. தசரதர் ராஜ்ய காரியங்கள்ல இந்த பட்டாபிஷேகத்துக்கு வேண்டியதெல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டா வரும்போதே கைகேயி கிட்ட இப்ப ஏற்பட்ட விஷயத்த சொன்னா அவ சந்தோஷப்படுவான்னு நினைச்சுட்டே வரார். ஆத்மவான்னு சொல்றார் இந்த இடத்துல. கைகேயி கிட்ட மயங்கின தசரதன் உள்ள நுழையறான்னு சொல்லல, தன்னுடைய ஆத்ம ஞானத்துல ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய தசரதன் அப்படின்னு தான் சொல்றாருங்க. அந்த தசரதன் அந்தப்புறத்தை நுழையும் பொழுதே அந்த அந்தப்புறமே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. அங்க இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாம் கேட்கலாம், தசரதன் எங்க, இந்த கைகேயி என்ன ஆச்சு? உடனே அவெல்லாம் அதோ அங்க இருக்கா பாருங்க அழுதுண்டு. அவ அழுதுண்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே உடனே துடிச்சு போன தசரதன், ஏன்னா அவன் ரொம்ப பாசம் ஜாஸ்தி, அந்த துடிப்புல அங்கேருந்து போய் கைகேயி, ஏமா உனக்கு என்ன ஆயிடுத்து? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாலா? உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தெடுத்தா? கேகே ராஜ்யத்துல ஏதாவது பிரச்சனையா? பரதன் சௌக்கியமா? சத்ருக்னன் சௌக்கியமா? நீ இத மாதிரிலாம் இருக்க மாட்டியே, இந்த மாதிரி இப்படி ஒரு துக்கமயமான கோலத்துக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி நேர்ந்தது? என்னமா நீ இப்படி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அழுதுண்டே இருக்கிய? இந்த உலகத்துல எனக்கு கைகேயி ரெண்டே பேரை தான் பிடிக்கும். ஒன்னு ஆண் குழந்தையில என்னுடைய புத்திரன் ராமனையும், மற்றொன்று ஸ்திரீகள்ல கைகேயான உன்னையும் தான் பிடிக்கும். அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு என்ன காரியம் வேணுமோ சொல்லு, அதை நான் சாதிச்சு தரேன் அப்படின்னா. உடனே நல்ல பாம்பு தலையை அப்படி தூக்குற மாதிரி அவ தலையை தூக்கினா. அவ சொன்னா, நீங்க இந்த சத்தியம் பண்ணேலே, இதுக்கு தேவர்கள்லாம் சாட்சி, இதுக்கு தேவர்கள்லாம் சாட்சி, பஞ்சபூதங்கள்லாம் சாட்சி அப்படி கூப்பிடுறாரு. கைகேயி, நான் சொன்ன சத்தியத்துக்கு நீ இருக்க சாட்சியா? நீ சொல்றதுக்கு நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே போருமே. அப்படி என்ன நீ கேட்டுட போற? நான் என்ன கொடுக்காம போயிட போறேன்? நான் அப்படி ஏமாத்தி இருக்கேன் உன்னை? ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பீடிகை போடுற? என்ன வேணுமோ சொல்லுன்னதும் உடனே அவ சொன்னா, முன்பு தேவாசுர யுத்தத்துல நீங்க எனக்கு 2 வரம் கொடுத்தேலே, ஞாபகம் இருக்கா? அவன் அது கொடுத்தது தானே, இனி அதை மாத்த முடியாது. என்ன வேணும்? அந்த ஒரு வரத்துல பரதனுக்கு பட்டம் கட்டணும். பரதனுக்கா? பெரிய இடி விழுந்தா மாதிரி ஆயிடுச்சவருக்கு. அப்புறம்
14 வருஷம் ராமன் தலைய ஜடாபாரம் பண்ணிண்டு மர உரிய உடுத்திண்டு வனவாசம் போகணும். இந்த ராமர் வனவாசம் போகணுங்கிற சொல்லு காதுல விழுந்ததும் தசரதர் வேறருந்த மரம் மாதிரி பொத்துன்னு கீழே விழறார். இது என்ன இப்படி ஒரு விஷயம் நேர்ந்தெடுத்த யோசிக்கிறார். பல விஷயங்கள் யோசிக்கணும் குடும்பம்னா. சும்மா ஒரு வார்த்தைக்கு அங்க பட்டம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவ சொல்றத கேட்டு நாளைக்கு பட்டம் இல்லைன்னு சொன்னா ஊரெல்லாம் என்ன பேசும்? மற்ற ராஜாக்கள்லாம் தசரதனை என்ன பேசுவா? பல விதமான கோணங்கள்ல தசரதர் சிந்திக்கிறார். சரி, ஆசுவாசப்படுத்தின்றார். கைகேயி தானே, பேசி பார்ப்போமே. பேசி பார்க்கணும் முதல்ல. உடனே சொல்றார், நிருஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிம் காரியம் தவ ராமேன பாபே பாபம் மயா வினா. எப்படி இவ்வளவு கொடுமைக்காரியான நீ? ரொம்ப நாளா பிளான் போட்டு இருந்தியா? இத உன் மனசு இப்படிப்பட்டதா இருந்தது இல்லையே. நீ நேத்திக்கு கூட சொன்னிய, என்ன வயசான காலத்துல ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம்னு ஓடின்னு இருக்கேல. இந்த ராமனுக்கு பட்டத்தை கட்டி நீங்க பேசாம விசிராந்தி எடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னியேமா. அத நான் நடத்தி காமிச்சிட்டேன்னு உனக்கு சொல்லலாம்னு வந்தா கடைசியில இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிய. உன் மனசு இப்படியா? இந்த மாதிரி சொல்லக்கூடியவள் இல்லையே நீ. ரொம்ப உத்தமமான குணங்கள் உடையவளாச்சே. ராம பட்டாபிஷேகத்துல உனக்கு தானே ஆசை இருந்தது. உன் புத்தியை யாருக்கு எடுத்து தொலைச்சா? நீ இப்படி சொன்னா இந்த தசரதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பரீட்சை பண்றியா? இல்ல நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு நீ எதிர்பார்க்கிறியா? இப்படி ஒரு வரம் கட்டிய, இந்த வரத்தை இதே வேற யாராவது சொல்லி இருக்கட்டும், தலையே எடுத்திருப்பேன் இத்தனை நேரம். இது என்ன இந்த மாதிரி ஒரு வரம் சொல்லிட்டே, இது எனக்கு தண்டனையா ராமனுக்கு தண்டனையா? நான் குற்றவாளியா இல்ல ராமன் தான் குற்றவாளியா? அதனால சொல்றார், யாரு குற்றவாளி? கிம் காரியம் தவ ராமேன பாபே பாபம் மயா வினா. யாருமா இதுல குற்றவாளி? என்ன தப்பு பண்ணா அந்த ராமன்? என்ன தப்பு பண்ணா அந்த குழந்தை? அப்பா 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 அப்பான்னு எப்பொழுதும் அப்பா அப்பான்னு வருவானே, அதுவா தப்பு? நீ இது மாதிரி ஒரு வரம் கேட்கலாமா கைகேயி? திஷ்டே லோகே வினா சூரியம் சஸ்யம் வா சலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். திஷ்டே லோகே வினா சூரியம். உலகத்துல சூரியோதயமே ஆகாதபடி இருக்கலாம் உலகம். அப்ப கூட இருந்துடும், வாழ்ந்துடும். சூரியனே இல்லாம கூட இருக்க முடியும். இருண்ட உலகமா இருக்க முடியும். உலகத்துல பயிர் விளைச்சல்களே இல்லாம கூட ஜனங்கள் உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனா ராமன் இல்லாம நானோ, நான் இல்லாம ராமனோ ரெண்டுமே உயிர் தரிக்க மாட்டோமே. என் உயிர் தரிக்காதே. கௌசல்யாம் வா சுமித்ராம் வா தியஜேயமபி வாஸ்ரியம். கௌசல்யாவை தள்ளி வைன்னு சொல்றேன், இப்பவே பண்றேன். நீ சொல்லு, நான் பண்றேன். இல்ல சுமித்ர கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லு, இப்பவே கேக்குறேன். இல்ல இந்த ராஜ்யத்தை தள்ளி வச்சுட்டு வனவாசம்ங்கிறது அந்த குழந்தைக்கா? கைகேயி, வாஸ்தவமா வனவாசம்ங்கிறது நீயும் நானும் தான் போகணும். நீ நாளுக்கு நாள் புது புது புடவையா கட்டிக்கிற, அலங்காரமா பண்ணிக்கிற. நானும் சரி போனா போறதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஆனா வனவாசத்துக்கு போற வயசு அந்த குழந்தைக்கு இல்லம்மா, நமக்கு தான் இப்ப போயாகணும். இல்ல நீ உயிரை விடுன்னு என்ன சொல்லு, இந்த க்ஷணமே விட்டுடுறேன், தயாரா இருக்கேன். ஆனா ராமனை விடுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாது. ஏன்னா என்னால தாங்க முடியாது. அந்த குழந்தைக்கும் என்ன விட முடியாது. எப்பொழுதும் அப்பா அப்பான்னு சுத்திண்டே வந்து குழந்தை பேசுவானே, அவனுக்கு வேற தெய்வம் இல்லையே. பிரத்யக்ஷ தெய்வமே அப்பா அம்மா தானே அந்த குழந்தைக்கு. என்கிட்ட ஒரு இரக்கம் காட்டக்கூடாதா கைகேயி? கைகேயி, நான் இதுவரைக்கும் யாரையும் இப்படி கைய கூப்பி வணங்கி கெஞ்சினதே இல்ல.
உன்னிடத்துல நான் கேட்கறேம்மா, ஏன்னா நீ குடும்பமா போயிட்டியே, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், நீ இதுக்கு ஒரு மனசு இறங்கி வரக்கூடாதா? இறங்கி வரக்கூடாதான்னா அப்புறம் சொல்ற, குடும்பம்னா நீ மட்டும்தான் நினைச்சியா? உனக்கு முன்னாடி கௌசல்யா இருக்கா? உனக்கு முன்னாடி கௌசல்யா இருக்காமா? யதா யதாச்ச கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பார்யாவத் பகினீவச்ச மாத்ருவச்ச உபதிஷ்டதி. யதா யதாச்ச கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பார்யாவத் பகினீவச்ச மாத்ருவச்ச உபதிஷ்டதி. எல்லா விதத்திலையும் எனக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்றா இந்த கௌசல்யா. எனக்கு புத்திமதி சொல்லக்கூடிய விஷயத்துல அப்படி ஒரு பொறுப்பா இருக்கா, ஒரு கைங்கரியம் பண்றதுல தாசியா இருக்கா, எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல ஒரு தோழியா இருக்கா, மனைவியா இருக்கா, ஒரு பெரிய பொறுப்பான ஒரு இடத்துல அம்மாவாவோ அக்காவாவோ இருக்கா, அம்மாவா இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கௌசல்ய அவ இந்த குழந்தைய இழந்து எப்படிமா இருப்பான்? எப்படி இருப்பா? இல்ல அந்த சுமித்ரைய நினைச்சு பாத்தியா? ஒரு குழந்தைய பெற்ற கௌசல்யா, அவளுக்கே இந்த ஒரு நிலைமைன்னா 2 குழந்தைய வச்சுட்டு இருக்கணுமே நாம, நமக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு அவ கவலைப்பட மாட்டாளா? அப்படின்னு அவ சொல்லும் பொழுதே உடனே இவ சொல்றா கைகேயி, சத்தியத்தை மீறிட்டு மட்டும் நீங்க சௌக்கியமா வாழ்ந்துட முடியுமான்னு. ஆதித்ய சந்திரௌ அனிலானிலச்ச. இவ சூரியன், சந்திரன், வாயு, அக்னி, பூமி, நீர் எல்லாத்தையும் கூப்பிடுறா. எல்லாரும் சாட்சியா பாருங்கோ, இதன் எல்லாரும் சாட்சியா பார்த்துதான் இருக்கா. எல்லாரும் சாட்சியா பாக்குறா கைகேயி. ஆனா நீ பண்ற தப்பையும் அவ சாட்சியா பார்த்துட்டு இருக்கா. இப்படி எவ்வளவோ கெஞ்சி பாக்கிறார். கெஞ்சி பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு கோபப்பட்டு மிரட்டி பாக்கிறார், புலம்புறார். இப்படியே இந்த ராத்திரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா இவளை சமாதானம் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் அடுத்தது யோசிக்கிறார், இல்ல இந்த ராத்திரி இப்பவே முடியட்டும், அப்படின்னு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா பெரிய எதிர்பாராத ஒரு துக்கம், எதிர்பாராத துக்கம் வரும் பொழுது ஒரு மனுஷன் அதை எப்படி தாங்க போறாங்கிறது தான் விஷயம். ராமாயணமே எதிர்பாராத துக்கத்துக்கு ஒருத்தன் எப்படி நடந்துக்கணுங்கிறது பாடம். இப்ப இவர் இப்படி புலம்புறார், ராத்திரி பூரா புலம்புறார். ஆனா ராமர் எதிர்பாராத துக்கம் வரப்போறதே அவர் எப்படி இருக்காருன்னு ராமாயணம் சொல்ல போறது. இப்படி ராத்திரி பூரா கொஞ்சம் கொஞ்சமா புலம்பி 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 ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே பொழுது விடிஞ்சது. வசிஷ்டர் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கார். அஷ்ட கன்னிகைகள் ரெடியா போய் ராமனை அழைச்சிட்டு வரணும் என்றெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது தசரதர் வாசல்ல, அவருடைய அரண்மனை அந்தப்புறம் வாசல்ல அஷ்ட கன்னிகைகள் நிக்கிறா தசரதரை சுப்பிரபாதம் பண்ண. அப்ப கதவை திறந்ததும், கைகேயி தான் கதவை திறந்தா, சுமந்திரர் வந்தார். சுமந்திரர் அப்படி வந்ததும், ஏன்னா தசரதர் நேரம் எடுத்து வரலையே அப்படின்னு சுமந்திரரே வந்துட்டார் தசரதரை பார்க்க. சுமந்திரர் மந்திரியா இருக்கறதுனால கொஞ்சம் கைகேயி கதவை திறந்ததும் யோசிக்கிறார், தசரதர் இல்லையா, நீங்க போய் ராமனை அழைச்சிட்டு வரும். மந்திரி இல்லையா, கொஞ்சம் யோசனை பண்றார் என்னவோ நடந்திருக்குன்னு. இருந்தாலும் யோசிக்கிறார். அப்போ உள்ளேந்து படுத்துட்டே தசரதர் சொல்றார், சுமந்திரா நீ ராமனை அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு. உடனே கிளம்புறார் சுமந்திரர் ரதத்துல. சுமந்திரருக்கு பெரிய ஆனந்தம், ஏன்னா பட்டாபிஷேகம் அன்னைக்கு இன்னைக்கு ராமரை அழைச்சிட்டு வரக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைக்கிறதேன்னு நினைச்சுக்கிறார். ஆனா அதுக்கு இல்ல, அதுக்குதான் அவர் நினைக்கிறார்,
அப்படி அவர் ராமரை பார்க்க போகும் பொழுது இந்த இடத்துல ஸ்லோகம் சொல்றார், தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் சொலங்கிருதம் ததர்ஷ சூதா பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராகருதிராபேன சுச்சினேன சுச்சினாச்ச சுகந்தினாம் அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரம் தபம் ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரதா சசினம் யதா தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம். அப்படி அந்த சுமந்திரர் நேரா ராமருடைய அரண்மனைக்கு ரதத்துல வந்து இறங்கி அரண்மனைக்குள்ள நடந்து வரார். அப்படி அந்த அரண்மனையை பார்த்தா எப்படி இருக்குன்னா கைலாச சிகரம் போல கைலாசபுரி மாதிரி இருக்கான் பார்க்கறது. கைலாசபுரிங்கிறது கைலாசபுரியில் இருக்கக்கூடிய குபேரனுடைய மாளிகை மாதிரி தெரியறது அப்படிங்கிறார். ஏன் குபேரனை இந்த இடத்துல சொல்லுவானே அப்படின்னா, குபேரனுக்கு தனதன் அப்படின்னு பெயர். பொதுவா பணக்காரனா இருந்தா அவனை தனிக்கன்னு சொல்லுவா, பணக்காரனா இருந்தா தனிக்கன்னு சொல்லுவா. ஆனா அவன் எல்லாருக்கும் தன்னுடைய பணத்தை வாரி வழங்குறான் தர்மத்துக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு தனதன்னு பெயர். குபேரன் எல்லாத்தையும் வாரி வழங்குறவருங்கிறதுனாலே அவருக்கு தனதன் அப்படின்னு பெயர். அதனால அப்பேற்பட்ட அந்த குபேரனுடைய மாளிகைக்கு வந்தா மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இப்ப ராமர் அந்த குபேரன் மாதிரி சர்வத்தையும் இப்ப தானம் பண்ணிட்டு தான் கிளம்ப போறார் வனவாசத்துக்கு. அதனால சொல்றார், அங்கேருந்து ராமர் உட்கார்ந்து இருக்கார் ஒரு ஊஞ்சல்ல. சீதா பிராட்டி அந்த ஊஞ்சலை ஆட்டின்னு இருக்கா. சர்வ அலங்கார சம்பன்னனா இருக்கார். வினயத்தோட வந்து நமஸ்காரம் சேவிக்கிறாராம். வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத். சுமந்திரர் ராமர் தான் இருப்பார், பக்கத்துல தேவி இருக்க மாட்டான்னு நினைச்சுட்டு வந்தார். கடைசியில சீதா பிராட்டி தான் அந்த ஊஞ்சலை ஆட்டிண்டு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடியும் போறா, பின்னாடியும் வரா. அவ காலில் இருக்கிற கொலுசு ஜல் ஜல்னு சத்தம் கேட்கறது. என்ன பண்றா அப்படின்னா, அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரம் தபம். ராமருக்கு நிறைய சந்தனத்தை எடுத்து நெஞ்சில தடவிண்டே இருக்கலாம். அது நெஞ்சில அப்படி நெஞ்சில தடவரா, அந்த சந்தனத்தை வைக்கிறா, நிறைய வைக்கிறா. மறுபடியும் இப்படி ஊஞ்சல ஆற்றா, விசிறா. மறுபடியும் அந்த சந்தனம் காஞ்சி போயிடுறது. மறுபடியும் நல்ல சந்தனத்தை எடுத்து அப்பி வைக்கிறா. அனுலிப்தம் பரார்த்தேன். மறுபடியும் இப்படி சந்தனத்தை வைப்பானே என்று கேட்டா சீதைக்கு புரியறது. ராமருடைய இப்போ சங்கல்பம் வேறன்னு சீதைக்கு தெரிஞ்சிருது. ராமருடைய சங்கல்பம் என்ன? இப்போ இவர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு போகல, ராவண வதத்துக்காக புறப்பட்டு போறார். அப்ப அவருடைய ஹிருதயம் கொதிச்சுன்னு இருக்கு. அந்த கொதிச்சுன்னு இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு ஒரு குளிர்ச்சியை தரலாம். அதனால அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரம் தபம். உடனே அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார் சுமந்திரர். சுமந்திரா, என்ன விஷயம்னார். தசரதர் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். தசரதர் அழைச்சிட்டு வர சொன்னார். உடனே ராமர் புறப்படுறார். ராமர் புறப்பட்டதும் சீதை நானும் வரேன்னா, இப்ப எனக்கு தான் அனுமதி வந்திருக்கு, நான் தான் போகணும், உன்னை அவ கூப்பிட்டு அனுப்பினானா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புறார். அப்ப சீதை மங்களாசாசனம் பண்றா. நீர் நல்லபடியா பட்டாபிஷேகம் பண்ணிண்டு நிறைய அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம் போன்ற யாகங்கள்லாம் என்ன கூட வச்சுட்டே நிறைய செய்யணும், நிறைய தான தர்மங்களை செய்யணும் என்றெல்லாம் சொல்லி அப்படி ஒரு மங்களாசாசனம் பண்ணினதும் உடனே ராமர் அங்கேருந்து கிளம்பி வரார். எதிர்க்க லக்ஷ்மண சுவாமி வரார்.
லக்ஷ்மணனை அழைச்சிண்டு அந்த ரதத்துல ஏறிக்கும் பொழுது லக்ஷ்மண சுவாமி கொடை பிடிக்க ஒரு கையால கொடை பிடிச்சிண்டு ஒரு கையால ராமருக்கு சாமரம் வீசிண்டு சுமந்திரர் அந்த ரதத்தை ஓட்டுறார். அந்த ரதம் அயோத்தி வீதியில செலுத்த போயின்னு இருக்கு. அப்ப சொல்றார், நஹி தஸ்மான் மன கஷ்டித் சக்ஷுஷீவா நரோத்தமாத் நரகா சக்னோத்யபாக்ருஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே யஸ்ச ராமம் ந பஷ்யேத்து யஞ்ச ராமோ ந பஷ்யதி நிந்திதः சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே சர்வேஷாம் சஹி தர்மாணாம் வர்ணானாம் குருதே தயாம் சதுர்ணாம் ஹி வயஸ்தானாம் தேன தே தமனுப்ரதாஹ நஹி தஸ்மான் மனः கஷ்டித். அங்க இருக்கக்கூடிய வீடு வாசல் மன எல்லா இடத்திலையும் மக்கள் திரளா கூட்டம் கூடியிருக்கு. தெருவெல்லாம் ஜனங்கள் நிக்கிறா. எள்ளு போட்டா எள்ளு விழறது தெரியாது. அப்படி ஒரு பயங்கரமான கூட்டம். அத்தனை கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ராமர் எல்லாரையும் கவனிக்கிறார். கண்ணால பார்க்கிறார். கையை எப்படி காமிக்கிறார். சௌக்கியமானு கேட்கிறார். ஒருத்தர் கூட ராமர் என்ன பார்க்கலன்னே சொல்லலையா. எல்லாரும் சொல்றா, என்ன பார்த்தாரே, என்கிட்ட பேசினாரே, எனக்கு கை காமிச்சாரே, என்ன பார்த்து கண்ணை செச்சாரு. அதனால சொல்றார், யஸ்ச ராமம் ந பஷ்யேத்து யஞ்ச ராமோ ந பஷ்யதி. அன்னைக்கு அயோத்தி வீதியில பட்டாபிஷேக சமயத்துல அந்த தினத்துல ராமர் அந்த ரதத்துல போகும் பொழுது யாரெல்லாம் அந்த ராமரை பார்த்தார்களோ அவர்கள்லாம் பரமபாக்கியவான்கள் அப்படின்னார் வால்மீகி பகவான். அப்போ யாரெல்லாம் அந்த தினத்துல இல்லையோ பார்க்கலையோ அவெல்லாம் துர்பாக்கியவான்கள் தானே. அப்ப நம்மளாம் துர்பாக்கியவான் தானே. நம்மளாம் துர்பாக்கியவான் தானேன்னா அடுத்த வார்த்தை சொல்றார், ராமரை யாரெல்லாம் பார்த்தார்களோ ராமர் யார பார்த்தாரோ ராமர் யாரெல்லாம் பார்த்திருப்பார், அதே ஜனங்களை தானே. அதே அயோத்தியில் இருக்கிற அந்த குதிரையிலேருந்து நாயிலேருந்து மனுஷன்லேருந்து எல்லாரையும் தானே ராமர் பார்த்திருப்பார். அப்படின்னா இப்ப சொல்றார், இப்போ இந்த ஸ்லோகத்தை யாரு கேட்கிறார்களோ அவரை ராமர் பார்த்துண்டிருக்கார். ராமருடைய கடாட்சம். சாட்சாத்காரம்ங்கிறது வேற, கடாட்சம்ங்கிறது வேற. சாட்சாத்காரம்ன்ற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் இல்லை. ஆனா பகவானுடைய கடாட்சம் நமக்கு இருக்கு. கடாட்சம் இருக்கிறதுனாலதான் இப்படி இங்க வந்து இப்ப உட்கார முடியும். இந்த கடாட்சம் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? அதாவது நம்ம கையிலேயே இப்ப நமக்கு பகவத் விஷயம் நம்மள தேடி வருது. இப்போ பகவத் விஷயம் ராமாயணம் அப்படின்னு இப்ப நமக்கு தேடி வருது. ஆனா அதை யாரும் சில பேர் தான் அதை அனுபவிக்கிறா. சில பேர் என்ன பண்றா, இப்படி ராமாயணம் சுலபமா நமக்கு கிடைக்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல அங்க கோவில் போகணும், இங்க கோவில் போகணும், அங்க சேவிக்கணும், இங்க சேவிக்கணும்னு போயிடுறா. அதனால பக்கத்திலேயே வெண்ணெய் இருக்கும் பொழுது நெய்க்கு அலைஞ்சா மாதிரி இது. அதனால இந்த இடத்துல இப்போ சில பேர் அப்படி போறா. இன்னும் சில பேர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு போறா. இன்னும் சில பேர் அந்த மாதிரி ஆபீஸ் அது இதுன்னு மாட்டின்டுடுறா. இன்னும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்கிறது. அப்ப அவெல்லாம் என்னன்னா துர்பாக்கியவான் தான். ஆனா இப்ப இந்த ஸ்லோகத்தை கேட்கிற நமக்கு ராமருடைய கடாட்சம் நம்ம மேல பட்டு. அதனால ராமர் அந்த ரதத்துல போறார். அரண்மனைக்கு வந்து இறங்கிறது. அந்த அரண்மனைக்கு அந்த ரதத்திலேருந்து இறங்கி அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறார். ராமன் வந்திருக்கேன்னு சொல்றார். உடனே கைகேயி கதவை திறந்து விடுறா. ராமரை பார்த்த தசரதர் ராமா 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 அப்படின்னு கவலைப்பட்டு கீழே விழறார். ராமர் பார்க்கிறார். துர்லபம் ஹி சதா சுகம். தசரதருக்கு என்ன ஆயிடுச்சு? அப்பாக்கு, அப்பா என்னப்பா நடந்தது? கே ராஜ்யத்தில் ஏதாவது ஆபத்தா? பரத சத்ருக்னா நல்லா தானே இருக்கா? அப்பா ஒரு மனுஷன் எப்பொழுதும் சுகமா இருக்கிறதுங்கிறது துர்லபமாச்சே.
இதை யாரு சொல்றா? 24 வயசு இருக்கக்கூடிய ராமர் 60,000 வருஷம் அரசாட்சி பண்ண தசரதனை பார்த்து துர்லபம் ஹி சதா சுகம் அப்படிங்கிற. ஏன்பா என்ன நடந்ததுப்பா? ஏன் இப்படி ஆயிட்ட நீ? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? கைகேயி அம்மா பாக்குறார். அம்மா, அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது? ஏதாவது ஆபத்து வந்துடுச்சா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. அப்பாவுக்கு என்ன நடந்தது சொல்லுமா. அப்பாவுக்கு என்ன நடந்தது சொல்லுங்கிறார். இவ கொஞ்சம் யோசிக்கிறா. ஏன் என் மேல சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அப்பா இல்லம்மா, நீ சொன்னாலும் நான் கேட்பேன். என்னன்னு சொல்லு. இப்போ அப்பாவுக்கு அப்பா இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் யாரு? நீதான்ப்பா. நானா? அப்படின்னா இது என்ன பிரச்சனைமா, சீக்கிரம் சொல்லுங்கிறார். இல்லப்பா, முன்பு தேவாசுர யுத்தத்துல எனக்கு உங்க அப்பா வரம் கொடுத்தார். அந்த வரத்தை நீ சத்தியம் பண்ணணும். அப்பா சொல்லியிருக்காரு. இத அப்பாவோட வாக்குனாலும் இல்லமா, ஓம் வாக்குனாலும் நான் சத்தியம் பண்ணுவேன். என்ன வரம்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நல் நீர் புண்ணிய புனல்களாடி 7 ஆண்டில் வா என்று எம்பினன் அரசனின்றாள். அவ சொல்றான், உனக்கு பட்டாபிஷேகம் இல்லப்பா, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு. பரதனுக்கு தான் அடுத்தது பட்டாபிஷேகம், உனக்கு இல்லைன்னா. பரதனுக்கா அப்படின்னதும் ராமருடைய முகம் அப்படியே மலர்ந்தெடுத்தான். என்ன மலர்ந்தெடுத்து அப்படின்னா, அன்றளர்ந்த தாமரையையும் வென்றதம்மா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல கம்பன் அன்றளர்ந்த தாமரையையும் வென்றதம்மான்னு, எப்போதும் தாமரை போன்ற முகம் தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தாமரை வாடாத தாமரைன்னு ராமர் முகத்தை. வாடாத தாமரை எங்கேயாவது உண்டா? நல்ல மலர்ந்த தாமரைய ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சோம்னா அது வாடவே வாடாது. அது மாதிரி இருக்கான் ராமருடைய முகம். பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதும் அப்படி ஒரு முகம் பிரகாசமா எடுத்து, தனக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் போது கூட ராமருடைய முகம் அப்படி இல்லையா. இதான் ராமர். எப்படி ஒரு எதிர்பாராத துக்கம் வரும்போது ராமர் எப்படி பிரசன்னமா இருக்கார் பாருங்க. பிரசன்னமா இருக்கணும். ஏன்னா நாம எதையும் அந்த இடத்துல சங்கல்பிச்சு நினைச்சுக்க கூடாது. காலம் எப்படி கொண்டு போறதோ அதுபடி வாழணும்னு இருக்கார். சரி, பரதனுக்கு பட்டாபிஷேகம்மா, நான் எங்க போறது? நீ போய் எங்க போ சொல்ற? அவன் சித்திரகூடத்துல போய் உட்கார்ந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கிட்டுமா? க்ஷத்ரியனாச்சே, சும்மா உட்கார முடியாதே. நீ தலைய ஜடாபாரம் பண்ணிண்டு மரவுரிய உடுத்திண்டு பூழிவன் கானம் நல்லீர் புண்ணிய புனல்களாடி, நீ மூத்த பையனா போயிட்டப்பா, குடும்பத்துக்கு ஒன்னாலதான் க்ஷேமம் வரணும். அதனால புண்ணிய தீர்த்தத்துலாம் ஸ்நானம் பண்ணணும். அப்ப அங்க சரையு அங்க சித்திரகூடத்துல இருக்க பக்கத்துல இருக்கிற நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டுமா? இல்லப்பா, நீ அப்படியே அங்கேந்து ஒரு காடு, அங்கேந்து ஒரு காடு, ஒரு காட்டிலேந்து ஒரு காடு, வெசரத் அணுவனம்ங்கிறார் பாகவதத்துல. இங்க வால்மீகி பகவான் சொல்றார், தே வனேன வனம் கத்வா, ஒரு காட்டிலேந்து ஒரு காடு போகணுமா. அப்படியே உன்னை போயிடுன்னு சொல்லல, பின்ன 7 ஆண்டில் வா, 14 வருஷத்துல திரும்பி வந்துடும். 14 வருஷம் ஆனதும் இந்த கோசலைங்கிற ராஜ்யம், அஜன் அப்படிங்கிற ஒருத்தர், பானுமான் அப்படிங்கிற ஒருத்தர், இவா 2 பேருடைய இடமா இருந்தது. அஜன் அப்படிங்கிறவருடைய புத்திரன் தான் தசரதன். பானுமானுடைய பெண்ணு தான் கௌசல்யா. கௌசல்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால கோசல ராஜ்யம் ஒன்னா எடுத்து. அப்ப இது கோசல ராஜ்யம் கௌசல்யாவுக்கு சொந்தமானது.
அந்த இடத்தை யாரிடத்தை யாருக்கு கொடுக்கறது? உடனே ராமர், இது யார் இப்ப கேட்கறது நியாயத்தெல்லாம்? கௌசல்யா கேட்கணும். கௌசல்யாவுக்கும் அவ்வளவு தைரியம் இல்ல, அவளும் ரொம்ப சாதுவானவ. இப்ப தர்மங்கள்லாம் பேசுற நேரமும் கிடையாது. உடனே ராமர் சொன்னார், மஜ்ஜயேயம் விஷமபி, அதாவது சொன்னார், என்ன நெருப்புல விழுனாலும் விழுவேன், விஷத்தை குடினாலும் குடிப்பேன்னு சொன்னார். ஏன்னா கைகேயி சொல்றதுக்கு யோசிச்சதுனால. இப்ப அவர் சொன்னதுமே, என்ன நீ நன்னா புரிஞ்சுட்டு இருக்கமா, அப்பா சொன்னா கேப்பேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிய. ஆனா உன்னை நன்னா தெரிஞ்சுக்கோ, மன்னவன் பணி என்றாலும் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அப்பா சொன்னா மட்டும் இல்லம்மா, நீ சொன்னாலும் கேட்பேன் என்று சொல்லி விடையும் கொண்டேன்னு கிளம்பிட்டாராம். அப்படி அவர் ராஜ்யத்தை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போறக்கூடிய அந்த அழக லக்ஷ்மணன் பார்க்கிறார். இப்போ கைகேய பத்தி சிந்தனை பண்றதுக்கோ தசரதனை பத்தி சிந்தனை பண்றதுக்கோ டைம் இல்லையா தம்பிக்கு. அண்ணா எப்படி ஒரு அண்ணாவா இருக்கார் எங்க அண்ணா. அண்ணா இப்படி சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு போற அந்த ஒரு அழகு, அதை பார்க்கிறார். அப்படியே ராமர் பின்னாடியே ராமரையே பார்த்துட்டு வரார். ராமர் அங்கேருந்து சபா மண்டபம் வரார். சபா மண்டபத்தை அவமரியாதை பண்ணக்கூடாதான். அந்த சபா மண்டபத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணினார். எல்லாரும் ராமர் உட்காந்துக்க போறார் நினைச்சா பட்டுன்னு புறப்பட்டு கிளம்பி போயிட்டார் கௌசல்யாவுடைய அரண்மனை. கௌசல்யாவோட அரண்மனைக்கு போறார். அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரு கவலை. மேகமூட்டம் எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்குமோ அது போல ராமருடைய ஹிருதயம் துக்கத்தினால இப்ப நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கிற புத்திரனா போயிட்டனேன்னு கவலை. அப்படி ராமர் வந்து நின்றதும் உடனே ராமரை பார்த்ததும், பாப்பா நல்ல வேளை நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணி நீ சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம எப்படி இருக்க போறியோன்னு கவலைப்பட்டேன். நல்ல வேளை நீ இப்போ ஒரு தடவை வந்துட்ட. அந்த தங்க ஆசனத்தை போடு சுமித்ர, அதுல குழந்தை உட்காரட்டும், தங்க தட்டை போடு, அவனுக்கு நாம பழம் கட் பண்ணி தரலாம், குழந்தை அதை சாப்பிட்டுட்டு போய் தெம்பா நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கும். உடனே இத சுமித்ரா அப்படி எடுத்து போடும்போது ராமர் சொல்றார், விஷ்டராசன யோக்யோஹி காலோயம் மாம் உபஸ்திதாம் சதுர்தசஹி வருஷானி வத்ஸ்யாமி விஜனே வனே யே விஷ்டராசன யோக்யோஹி காலோயம் மாம் உபஸ்திதா. அம்மா இப்ப இந்த தங்க ஆசனத்தை உட்காரக்கூடிய பாக்கியம் இல்லம்மா, பின்ன தர்பாசனத்துல உட்கார்ற காலம் வந்துடுது. நான் வனராஜ்யத்தை ஆளணுமா? அப்பா சொல்லிட்டா. வனவாசமா? நீ வனவாசமா? சதுர்தச சகஸ்திரம் 14 வருஷமா? சதுர்தசஹி வருஷானி வத்ஸ்யாமி விஜனே வனே. 14 வருஷம் ராமர் வனவாசம் போக போறாங்கிற சொல்லு கேட்டதுமே அப்படியே நெருப்புல குதிச்சவா எப்படி துடி துடிப்பாளோ அது போல துடி துடிக்கிறா கௌசல்யா. கீழே விடறா. அப்படி கீழே விடக்கூடிய கௌசல்யாவை லக்ஷ்மண சுவாமி தாங்கிக்கிறார். வனவாசம்ங்கிற சொல்லு காதுல விழுந்ததும் உடனே சொல்றா, ஸ்திரம் ஹி நூனம் ஹிருதயம் மமாயசம் ந வித்யதே யத் புவி நாவதீர்யதே. என்னுடைய ஹிருதயம் என்ன கல்லா? அகாலத்துல மரணம் வராதுன்னு பெரியவா சொல்லுவா. எனக்கு இந்த மரண காலம் ஒண்ணு உண்டே, அது எனக்கு இன்னும் வரலையாப்பா. இந்த சொல்ல கேட்டுமா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். எனக்கு அப்படி ஒரு உயிர்ல ஆசையா? என்னுடைய மரணத்தை சுமந்துண்டு போறதுக்கு யமன் கூட பயப்படுறானா? நீ வனவாசத்துக்கு போற, நான் இங்க என்ன சௌக்கியமா இருக்கணுமா? நச்சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம. யமனுக்கு கூட பயமா இருக்கு போல இருக்கு என்ன கொண்டு போறதுக்கு. நான் எதுக்குப்பா அயோத்தியில இருக்கணும்? அயோத்தியில அப்படி என்ன சுகம் இருக்கு நீ இல்லாம? எனக்கு ஒரே ஒரு சுகம் உண்டுன்னு சொன்னா, ஆமா உன்னுடைய முகத்தை பார்க்கறத தவிர வேற எது சுகம் எனக்கு? அதாபி கிம் ஜீவித மத்யமே விருதா த்வயா வினா சந்திர நிபானன பிரபா.
பூர்ணச்சந்திரன் போன்ற உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெம்பா இருக்கும்பா. ஒரு கால் நீ காட்டுக்கு தான் போயே ஆகணும்னு சொன்னா நானும் உன் பின்னாடியே வந்துடுறேன். நான் உன் பின்னாடி வரேன், நீ என்னையும் அழைச்சிட்டு போயிடு. இப்படி கௌசல்யா அம்மா புலம்புறத பார்க்கிறார். இப்படி கௌசல்யா அம்மா புலம்புறத பார்த்ததும் உடனே இந்த இடத்துல சொல்றார் லக்ஷ்மண சுவாமி, அம்மா தாங்க முடியலையா அவருக்கு அம்மா அடறத பார்த்ததும். அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ எதுக்கு துக்கப்படுற, நீ துக்கப்படக்கூடாது. உன்னுடைய துக்கத்தை நான் சகிக்க மாட்டேன், என்னவானால் நடக்கட்டும், நான் அண்ணாவுடைய பட்டாபிஷேகத்தை நடத்தியே தீருவேன். இப்ப என்ன நடந்துடுத்து, இப்பதான பிரச்சனையே கிளம்பி இருக்கு. தசரதரை நான் பாத்துக்கிறேன், அவரை கட்டி போட்டாவது இந்த கைகேய சிறைக்கு தள்ளியாவது நான் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்துவேன். நான் என்ன குருவி அடிக்கிறதுக்கா இந்த வில்வித்தைய கத்துன்னு இருக்கேன்னு நினைச்சியா? எப்பேற்பட்ட சைன்யம் வரட்டும், நாளைக்கு பரதன் வருவானா, பரதன் வரட்டும், சத்ருக்னன் வரட்டும், கேகே ராஜ்யமே கிளம்பி வரட்டும், எல்லாத்தையும் மீறி நான் அண்ணாவுக்கு பட்டம் கட்டி வைப்பேன் அப்படின்னு அம்மாவை சமாதானம் பண்றான். உடனே ராமர் சொன்னார், லக்ஷ்மணா இன்னைக்குமே நாம ஒன்னு சங்கல்பம் பண்ணுவோம், தெய்வம் ஒன்னு சங்கல்பம் பண்றதுப்பா. நாம பட்டம் கட்டிக்கணும் அப்படின்னு தான் நாம தயாரா இருக்கோம். ஆனா தெய்வம் வேற ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கும் பொழுது அந்த தெய்வம் காலத்துக்கு என்ன சொல்றதோ அந்த காலப்படிதான் நீயோ நானோ எல்லாருமே நடக்கணும். காலத்துக்கு எல்லாம் நாம உட்பட்டவாப்பா. அதனால இதெல்லாம் இது ஒரு காலம், இந்த காலத்துக்கு நாம அடிபணிஞ்சு போகணும். லக்ஷ்மணன் சொல்றார், சும்மா காலம் காலம் காலம்னு. காலம்தான் விஸ்வாமித்திரரை க்ஷத்ரியனா படைச்சது. ஆனா அதே விஸ்வாமித்திரர் தபசு பண்ணி பிராமணனா பிரம்ம ரிஷியா ஆகலையா? அண்ணா காலத்தையே தெய்வத்தினுடைய பிரார்த்தனையில நாம ஜெயிச்சாகணுங்கிறார். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்பா. ஆனா காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது நாம தெய்வ பிரார்த்தனை எவ்வளவு பண்ணினாலும் அந்த தெய்வம் நமக்கு அனுகூலமா இருந்தா தான் காலம் நமக்கு எடுபடும். இப்ப நாம பட்டம் கட்டிக்கணுங்கிறது நம்மளுடைய காலம் நம்மள என்ன பண்ணிடுது, இப்ப காட்டுக்கு போன்னு நம்மளை அனுப்பிடுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி காலத்தை மீறி எதுவும் நடக்காது. அதனால நானோ நீயோ அது சொல்படிதான் கேட்கணும், நீ அமைதியாரு அப்படின்ட்டு. உடனே ராமரை பார்த்து கௌசல்யா சொல்றா, அப்படி நீ வனவாசத்துக்கு தான் போகணும், அப்பா சொல்றதான் கேட்ப அப்படிங்கிற. ஆனா அப்பா சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா சொல்றத கேட்கணும்னு வேதமே சொல்லிருக்கு. மாத்ரு தேவோ பவ, அப்புறம் தான் பித்ரு தேவோ பவ. அதனால அம்மா சொல்றேன் கேளு. என்னன்னா நீ இங்கேயே என் கூடவே இருந்துரு, உனக்கு பட்டமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணு, என் கூடவே இரு, அம்மா சொல்றத கேளு. ராமர் கேட்கலாம், அம்மா சொல்லிட்டா அதனால நான் காட்டுக்கலாம் போல, எங்க அம்மா சொல்ற வார்த்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராமர் சொல்றார், ஸ்வயா மயாச்ச வைதேஹ்யா லக்ஷ்மணேன சுமித்ரயா பிதுர்நியோகே ஸ்தாதவ்யம் ஏஷ தர்ம சனாதனகா ஸ்வயா மயாச்ச வைதேஹ்யா லக்ஷ்மணேன சுமித்ரயா. அம்மா நானோ சீதையோ லக்ஷ்மணனோ ஊர்மிளையோ பரத சத்ருக்னனோ மாண்டவி சுதகீர்த்தியோ கௌசல்யா அம்மாவான நீயோ கைகேயி அம்மாவோ சுமித்ரா அம்மாவோ இந்த குடும்பத்துல யாரா இருக்கட்டும் அப்பா சொல்றதுதான் கேட்கணும். இதுதான் சனாதனமான தர்மம். இப்ப அப்பா ஒன்னு சொல்ல குடும்பத்துல, அம்மா ஒன்னு சொல்ல, பையன் ஒன்னு சொல்ல, ஆளுக்காலு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒருத்தர் சொன்னா அந்த தர்மத்தை கேட்டு போயிடணும். அந்த தர்மம் என்ன சொல்றதோ அதுபடி நாம போகணும் என்று இப்படி சொன்னதும், அப்படியானா நீ எங்க போவியோ போய் என்னைய அழைச்சிட்டு போயிடணும். என்னைய அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்றிய. பர்த்து கில பரித்யாகா நிருஷம்சஹா கேவலம் ஸ்திரியஹா
स भवत्या न कर्तव्यः मनसापि विगर्हितः. பர்த்தாவை தியாகம் பண்றேன்னு சொல்லக்கூடாதுமா. ஏன்னா ஒரு மனைவிக்கு கணவன் இருக்கிற வரைக்கும் புத்திரன்லாம் இருந்தாலும் கணவன் தான் கதின்னு இருக்கணும். அந்த கணவன் இறந்து போனாதான் புத்திரன்ட்ட போயிருக்க முடியும். அதனால நீ அப்பாவை தியாகம் பண்றன்னு எப்படி இந்த மாதிரி பேசலாம்? அம்மா நீ இருக்கிறதுனாலதான் அப்பாவை நீ ஜாக்கிரதையா பார்த்துப்ப, அந்த தைரியத்திலே நான் வனவாசம் பண்ணிட்டு வந்துருவேன் என்று இப்படி பேசினதும் உடனே ராமரை பார்த்து சொல்றார், குடும்பத்துல பெரியோர்கள்லாம் தர்மத்தோட இருக்கணும், குழந்தைகள் அதர்மத்துல இருந்தா சரி பண்ணுவா. ஆனா இங்க பெரியோர்கள் அதர்மத்துல இருக்கும், குழந்தை நீ தர்மத்தை சொல்லி தெரியப்பா. நீ எப்போ இந்த மாதிரி ஒரு தர்மத்தை, என் தர்மத்தை சொல்ற, எங்க தசரதருக்கு வேண்டிய தர்மத்தை சொல்ற, தம்பிக்கு உரிய தர்மத்தை சொல்ற, நீயும் அந்த தர்மத்துல இருக்கியே, அப்பேற்பட்ட தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். உடனே மங்களாசாசனம், ஆசீர்வாதம். எம் பாலயசி தர்மம் துவம் பிரீத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. உனக்கு பித்ருபைதாகமான ராஜ்யம், உள்ள இருக்கக்கூடிய கஜானால கொட்டி கிடக்கக்கூடிய செல்வம், இதெல்லாம் உனக்கு செல்வம் இல்லப்பா, உன் தர்மம் தான் உனக்கு செல்வம். உன்னுடைய செல்வமே அதான். 3 விதமான மங்களாசாசனம். விருத்ராசுரனுடைய யுத்தத்துக்கு தேவேந்திரன் புறப்பட்டு போகும்பொழுது அதிதி மாதா எந்த ஒரு மங்களாசாசனத்தை பண்ணாலோ அந்த ஆசீர்வாதம் பண்றேன். வாமனாவதாரத்துல 3 அடி மண்ணு வாங்கறதுக்காக திரிவிக்ரம பகவான் புறப்பட்டு போகும்போது அதிதி மாதா என்ன ஒரு மங்களாசாசனம் பண்ணாலோ அந்த மங்களாசாசனம் பண்றேன். கருட பகவான் அமிர்தத்தை எடுத்துட்டு வரத்துக்கு வினதாங்கிற தன்னுடைய அம்மா கத்ருவனிடத்துல அடிமையா இருக்காளே, அவளை அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணுங்கிறதுக்காக கருட பகவானுக்கு வினதா மாதா என்ன ஒரு மங்களாசாசனம் பண்ணாலோ அந்த மங்களாசாசனம் பண்றேன். 3 விதமான மங்களாசாசனம். என்ன 3 விதம், என்ன பெருமைன்னா, விருத்ராசுர யுத்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராவண யுத்தத்துக்கு ராமர் புறப்பட்டு போறார். அதுக்கு தேவேந்திரனுக்கு பண்ண ஆசீர்வாதம் மாதிரி அந்த ராவண யுத்தத்தை நல்லபடியா நீ ஜெயிச்சுட்டு வரணும்னு ஒண்ணு. வாமனாவதாரத்துல 3 அடி மண் அப்படிங்கிறது பலி சக்கரவர்த்தி நடத்துல பூமியே மாட்டின்னு இருக்கு, அந்த பூமியை மீட்கிறதுக்கு, அதுபோல அயோத்தியை மீட்கிறதுக்கு ராமர் வனவாசம் போயிட்டு வரணும் நல்லபடியா. கருட பகவான் அமிர்தத்தை கொண்டு வரதுங்கிறது வினதாங்கிறவ கத்ருன்ற தங்கை கிட்ட அடிமையா இருக்கா. அதுபோல 14 வருஷம் நான் அடிமையா இருக்க போறேன் போல இருக்கு, நீதான் இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணும். நீ எந்த இடத்துக்கு போறியோ அங்க உனக்கு வேண்டிய சௌக்கியங்கள்லாம் கிடைக்கட்டும், பழங்கள் கிடைக்கட்டும், உனக்கு அந்தந்த காலத்துக்கு உரிய எல்லா விதமான சௌக்கியங்கள், வசந்த காலத்திலேருந்து மழை காலத்திலேருந்து எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும். விஷப்பிராணிகள்லாம் உன்னை தொடாம இருக்கிறதுக்காக நான் நல்ல விதமான ரட்சையெல்லாம் உனக்கு கட்டி தரேன், அதுக்கான மருந்துகள்லாம் தரேன். குழந்தை நல்லபடியா போயிட்டு வா. ஆனா போயிட்டு வான்னு சொல்ற மனசு எனக்கு இல்ல, ஆனா உன்னுடைய தர்மத்துக்கு நீ போய்தான் ஆகணும், அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் என்று கௌசல்யாமா மங்களாசாசனம் பண்ணா. இந்த கௌசல்யாமாவுடைய மங்களாசாசனத்தோட இப்பொழுது நாம கதையை நிறுத்திப்போம். நாளைக்கு மீதி அடுத்த கதையை தொடர்ச்சிய ராமாயணத்தை நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.